ஈரானுக்கு எதிரான போர் 20 நாட்களை தாண்டி தீவிரமடைந்துள்ள நிலையில் உலக அரசியல் சூழ்நிலை மேலும் பதற்றமாக மாறியுள்ளது. இந்த பின்னணியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜப்பான் பிரதமர் சனாயே டகாச்சி ஆகியோருக்கு இடையிலான முக்கிய சந்திப்பு வெள்ளை மாளிகையில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் உலக எண்ணெய் விநியோகத்தின் முக்கிய நரம்பாக கருதப்படும் ஹார்முஸ் நீர்முனையை மீண்டும் திறக்கவும் அதன் பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஜப்பான் முன்னிலை வகிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தினார். இதன்போது ஈரானை தாக்கும் திட்டங்களை ஏன் முன்கூட்டியே நட்பு நாடுகளிடம் தெரிவிக்கவில்லை என்று செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு மிகவும் கிண்டலாக டொனால்ட் ட்ரம்ப், நாங்கள் ஆச்சரியப்படுத்த விரும்பினோம், அதாவது நாங்கள் உங்களை சர்ப்ரைஸ் பண்ண விரும்பினோம் என்று கூறியிருப்பார். அது மட்டுமன்றி ஆச்சரியப்படுத்துவது பற்றி ஜப்பானை விட யாருக்கு நன்றாக தெரியும், பேர்ல் ஹார்பர் தாக்குதல் பற்றி நீங்கள் ஏன் முன்பே சொல்லவில்லை என்று பதிலளித்தார். இந்த கருத்து அங்கு சிறிய அமைதியை ஏற்படுத்தியது. இதற்கிடையில் சர்வதேச எரிசக்தி பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாக ஜப்பான் பிரதமர் உறுதியளித்தார். ஈரானின் நடவடிக்கைகள் உலக எரிசக்தி விநியோகத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் உலகில் அமைதியை நிலைநாட்ட உங்களால் மட்டுமே முடியும் டொனால்ட் ட்ரம்ப் என்று ஜப்பான் பிரதமர் தனது ஆதரவை ட்ரம்பிற்கு தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் கவனிக்கப்படும் இந்த சந்திப்பு அடுத்த கட்டத்தில் என்ன மாற்றங்களை உருவாக்கும் என்பது தற்போது பெரும் கேள்வியாக உள்ளது.